சம்மந்தி 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 வாங்க 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 சம்மந்தி வாங்க உட்காருங்க சம்மந்தி. எப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காரு. பூங்கொடி வாமா, உட்காருங்கம்மா. சம்மந்தி உட்காருங்க. பிள்ளைகளா எப்படிமா இருக்கிய? உங்க அம்மா தான் ஒரு பான் கூட போட்டு பேசாம இருந்துட்டா. நீங்களாவது பாட்டிக்கு ஒரு பான் போட்டு பேசிருக்கலாம்லம்மா. உங்களே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இருங்க சம்மந்தி, கருப்பட்டி காப்பி தான் போட்டு வச்சிருக்கேன், ஊத்திட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், உட்காருங்க. உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சம்மந்தி? அது என் மவ விவரம் இல்லாம அங்க உட்கார்ந்துக்கிட்டா. அதான் நான் புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இனி அவ இங்கதான் இருப்பா, நல்லா பாத்துக்கிடுங்க. நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் சம்மந்தி. ஆனா அவளுக்கு தான் இங்க இருக்க இஷ்டம் இல்ல. பிள்ளைல பாட்டி நிறைய பண்டம் வாங்கி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்கம்மா, போவாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்குன்னு எதையும் சொல்றது இல்ல. என்னாச்சு சம்மந்தி, என்ன பிரச்சனை? வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா சம்மந்தி உங்க மாவா. காலையில முழிச்சு முத்தம் தூக்கத்துல இருந்து பிள்ளைகளை எழுப்பி கிளப்பி பள்ளியிடத்துக்கு அனுப்புற வரைக்கும் நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். சாவகாசமா முழிச்சு 9 மணி 10 மணிக்கு காப்பி இருக்கான்னு வருவா. ஓஹோ, அப்படியா சங்கதி? ஆமா சம்மந்தி. காலையில ஒரு நாள் அடுப்பாங்கிற பக்கம் வரமாட்டா, அதே மாதிரி மதியத்துக்கும் வரமாட்டா. நான் தான் அவளை பார்த்துக்கிடுவேன் சம்மந்தி. ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். ஆனாலும் அது சரியில்லை இது சரியில்லை, கறி எடுத்து ஆக்கல மீன் எடுத்து ஆக்கல அப்படி இப்படின்னு சண்டை போட்டுருவா. என்னால முடிஞ்சது தானே செய்ய முடியும் சம்மந்தி. கறி மீன்லாம் ஆக்கணும்னா நீ ஆக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நீங்க தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போடியா? ஓஹோ, இருக்கட்டும். ஊரு ஜனெல்லாம் கேட்கும், உங்க மருமக வீட்டுல என்னதான் வேலை செய்ய நீங்க தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி தெரியுதுன்னு. அவியட்டெல்லாம் என் மருமகளை விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அவ வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செய்வா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா இவ ஒரு வேலையும் செய்யறதில்ல சம்மந்தி. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு கிடக்கேன். ஆனாலும் எதையாவது சொல்லி சண்டை பிடிச்சிருவா. என் மவன் சம்பாதிக்கிறவா புது துணி எடுக்கவும் நகை வாங்கவுமே சரியா போயிருது. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பீஸ் கட்டணுமேம்மா, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைன்னு சொல்லுவேன். எதுவுமே கேட்க மாட்டா சம்மந்தி. வீணா செலவழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது சொல்லிட்டோன்னா உடனே கோவம் கத்த ஆரம்பிச்சிரியா. நாங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த ஆளதான் ஒரு நாள் பிடிச்சி சத்தம் போட்டேன். இப்படி இருந்தா என் காலத்துக்கு பிறகு பிள்ளைல நீ எப்படி பாத்துக்கிடுவா? ரூபாயோட அருமையே உனக்கு தெரியலன்னு சத்தம் போட்டேன். உங்க ரூபாயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளைல எனக்கு படிக்க வைக்க தெரியும், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டா சம்மந்தி. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் நீங்களே சொல்லுங்க. இத்தனை நாள் அவளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டேன் சம்மந்தி. வெளியே சொல்லக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டேன். ஆனா அவ என்னைய அம்மா மாதிரி பார்க்காண்டா, ஒரு மனுஷியாவது பார்க்கலாம்ல. இவ்வளவு வேலை ஒத்தையில வயசான காலத்துல செஞ்சுட்டு கிடக்காவளே, கூடமாட ஒரு உதவி செய்வோம், இல்ல பிள்ளைகளையாவது முழிச்சு கிளப்பி விடுவோம், ரூபாயாவது கொஞ்சமாவது மிச்சம் முடிச்சு சேர்த்து வச்சோம். ஒன்றும் இல்லை சம்மந்தி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட கூட பான் போட்டு சொல்லலாமான்னு நினைப்பேன். ஆனா நீங்களும் வருத்தப்படுவேலன்னு நான் எதுவும் சொல்லல. இப்போ அவளா வீட்டு விட்டு போன பிறகுதான் இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட நான் சொல்லியேன். இல்லைன்னா இது உங்க காதுக்கே வந்திருக்காது. சம்மந்தி, நீங்க முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிடுங்களா, அவளை கவனிக்கிற விதத்துல கவனிச்சிருப்பேன். உங்களை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கா. எங்க கிட்ட அங்க என்ன தெரியுமா சொன்னா, என்னமோ நீங்க அவளை டார்ச்சர் பண்றீங்கிற மாதிரி சொன்னா. இல்ல சம்மந்தி, கடிந்து ஒரு வார்த்தை கூட அவளை நான் பேசினது கிடையாது. அமைதியா என்னம்மா வாமா போமாலாம் பேசுவேன். அவதான் ஆனா உன சண்டை பிடிச்சிருவா சம்மந்தி. இந்த சாப்பாடு விஷயத்திலயும் பண விஷயத்திலயும் டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் சம்மந்தி. என்ன ஏச்சி ஏசுவாங்கிறிய? அக்கம் பக்கம் வீட்டுக்கு 4 வீட்டுக்கு கேட்கமா இப்படி பேசாத, கொஞ்சம் அமைதியா பேசின்னு சொல்லுவேன். கேட்கவே மாட்டா சம்மந்தி. அந்த ஏச்சி ஏசுவா. தெரிஞ்சவியெல்லாம் கேட்பாவ, உங்க மருமக உங்களே ஏசிட்டு கிடந்தான்னு. இப்படி ஏசனான்னு அவியிட்டு சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவ ஏதோ போன்ல ஏசிட்டு கிடந்தான்னு சொல்லி சமாளிச்சு வைப்பேன்.
நான் எல்லார்கிட்டயும் மருமகளை விட்டு கொடுக்காம தான் பேசுவேன் சம்மந்தி. அவ தப்பே பண்ணாலும் நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா அவ தான் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. பொங்கட்டி என்ன இதெல்லாம் உன் மாமியார் சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா அது வந்து முழிக்கிற முழியிலேயே நல்லா தெரியுது. விடுங்க சம்மந்தி, சத்தம் போடாதங்க. பாரு, பெத்த பிள்ளை மாதிரி அவிய நினைக்காவ. நான் சத்தம் போடுறதே அவியலுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ இவ்வளவு வேலை பார்த்திருக்க என்ன? அங்க வந்து உட்கார்ந்துட்டு உன் மைனிய தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஐயா பப்புல பாத்தியா? ஆமாம்மா, நான் கூட தங்கச்சி சொன்னதை வச்சுட்டு வேதம் மாசம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து கேட்டா தானே தெரியுது என்னென்னமோ நடந்திருக்குன்னு. ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் தெரியுது. அம்மா அது வந்து வாய மூடிரு சம்மந்தி. இனி என் மவ இங்கதான் இருக்க போறா. பிள்ளைல அங்க படிக்க வச்சுட்டு அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாலே சம்மந்தி. டிசி கூட வாங்கிட்டு போயிட்டாலாமே, மறுபடியும் எப்படி? அதெல்லாம் என் மவன் பாப்புல அங்க இருந்து டிசியை வாங்கிட்டு வந்துட்டான். பிள்ளைல இங்க உள்ள பள்ளிக்கூடத்துல அதே வகுப்புல சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாவ. ஒரு பிரச்சனையும் இல்ல, பிள்ளைல நீ இங்கதான் படிக்கும். இவளும் இனி இங்கதான் இருப்பா. சரி சம்மந்தி. எனக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட என் மகளை தான் போன் போட்டு வர வைப்பேன். இவ ஒரு நாள் என்னத்தை எப்படி இருக்கு, கஞ்சி குடிச்சியெல்லாம் கூழு குடிச்சியலான்னு ஒன்னும் கேட்க மாட்டா. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் சம்மந்தி. உடம்பு நல்லா இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன். முடியாம இருக்கும்போது அது நீ பாத்துக்கிடணும்ல. நீங்க வருத்தப்படாதங்க, இனி அவ உங்களை பாத்துக்கிடுவா. நீங்க ஒரு வேலையும் செய்யாண்டா. கால் மேல கால் போட்டுட்டு ராணி மாதிரி உட்கார்ந்துருங்க. என் மாவ வேலை செஞ்சு போடுவா. ஏம்மா என்னடி வேலை செய்ய வலிக்குதோ? நான் கூட என்னம்மா ஏதான்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்தாதானே தெரியுது நீ எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க ஒரு பெரிய மனுஷிய. அவிய இவ்வளவு வருத்தப்படியாவ. என்ன மாப்பிள்ளைட்ட கேட்டா என்னெல்லாம் சொல்லுவாரோ தெரியல. இதெல்லாம் நல்லாவா இருக்கு பொங்கடி? ஓ மைனியாகரிய மட்டும் என்ன பேச்சு பேசியா நீ? நீ எப்படி இருக்க? ஓ மாமியார நீ எப்படி பாத்துக்கிட்டியா? ஏதோ இவிய நல்லவியலா இருக்க போய் உன்னைய வச்சு தாங்க தாங்க தாங்கிட்டு இருந்திருக்காவ. இதுவே வேற ஒரு மாமியாரா இருந்திருந்தா அவ்வளவுதான் அடிச்சு துரத்தி இருப்பாவ. உன்னையெல்லாம் அடிச்சு துரத்தன அப்பதான் நீல திருந்துவா. நான் கூட நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கோம், மத்தவிய தான் சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நான் பெத்ததுதான் சரியில்லைன்னு. விடுங்க சம்மந்தி. பாரு எவ்வளவு பாசமா இருக்காவ உன் மேல. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னடான்னா அவியல போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு பூங்கடி, இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு அங்க அம்மா வீடு இருக்கு வந்து இருந்துகிடலான்னு மட்டும் நினைச்சிராத கனவுல கூட. நீ என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. அம்மா என்ன நோம்மா? நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா நடந்துக்க சொல்லிவிட்டேன். ஒழுங்கா வீட்டு வேலையை பாரு. இனி அவிய எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ 5 மணிக்கு முழிக்க தூத்து பறிக்க அள்ளி போட்டுட்டு பிள்ளைகளை கிளப்பி பள்ளியிடத்துக்கு அனுப்பணும். வீட்டுல ஒழுங்கா சமைச்சு எடுத்து கொடுத்து எல்லாரையும் நல்லா பாத்துக்க. இனி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உன்னால வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள நீ சேர்த்துக்கிட மாட்டேன், உன் அண்ணனும் சேர்த்துக்கிட மாட்டேன். நீ ஒழுங்கு மரியாதையா உன் மாமியார் வீட்டுல நல்லபடியா வாழ்றதுக்கான வழியை பாரு. சம்மந்தி நீங்க எதுவும் நினைக்காதங்க. இவ்வளவு நாளா இவ இப்படி இருந்ததுக்கு நானும் ஒரு காரணம். நான் தான் ஒழுங்கா விவரம் சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன். இனி இப்படி எல்லாம் நடந்துக்கிட மாட்டா, நல்ல பிள்ளையா இருப்பா. நீங்க எந்த வேலையும் செய்யாதங்க சம்மந்தி. எந்த வேலையா இருந்தாலும் அவட்ட சொல்லுங்க, அவ செய்வா. சம்மந்தி அவ பாதி வேலை கூட மாட செஞ்சாலே எனக்கு அது போதும். இல்ல இல்ல, நான் தினமும் போன் அடிச்சு கேப்பேன். எனக்கு உண்மைதான் வரணும்னு சொல்லிட்டேன். இவதான் எல்லா வேலையும் செய்யணும், நீங்க எதுவும் செய்யக்கூடாது. இவ்வளவு நாளா அவளை பாத்துக்கிட்டே 2 பிள்ளைகளை பாத்துக்கிட்டே அதுவே சந்தோஷம். நீங்க பாட்டுக்கு இருங்க, அவ பாத்துக்கிட்டு வாய். நீ பொங்கடி வேலை செய்யல அங்க இருந்து வந்து அடிப்பேன். அம்மா அடி நிச்சயமா உள்ள அந்த வீட்டு பக்கமே வர முடியாது சொல்லிட்டேன். அப்புறம் என் பேரை கெடுக்காம ஒழுங்கா வாழ்றதுக்கான வழியை பாரு. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஒழுங்கா வேலை செய்வேன்னு சொல்லு. செய்வேன். மாமியார மதிச்சு நடப்பேன்னு சொல்லு. மதிச்சு நடப்பேன். இனி அவியிட்ட ஏதாவது சொல்லி சண்டை போட்டா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்ன ராணி, வீடு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? வாங்கி கொடுத்தாச்சா? மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த வீட்டுக்கு போயிட்டாவ்ளா? வீடெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா மாப்பிள்ளை தான் அவங்க அப்பா அம்மாவோட தான் வருவாராம், இல்லைன்னா வரமாட்டாராம். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். மாப்பிள்ளைக்கு தெரியாம நம்ம பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய கொடுமை அந்த வீட்டுல நடக்காதேன்னு நினைச்சேன். சரியாதான் இருந்திருக்கு. அவரும் இதுக்கு காரணம் தான் போல. நல்ல இடத்துல பிள்ளைய கட்டி கொடுத்தாராணி. அந்த அம்மா தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். மாப்பிள்ளையா அப்போ அப்படிதான் இருக்காரு.
என் பிள்ளை வாழ்க்கையே போச்சு ராணி. எல்லாத்துக்கும் காரணம் உன் அவசர புத்தி தான். இந்த உலகத்துல பணம் இருந்தா எல்லாம் வாங்கிட முடியும்னு உனக்கு நினப்பு. ஆனா இப்ப அந்த பணத்தை வச்சு உன்னால நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூட அமைச்சு கொடுக்க முடியல. வீடு வாங்கி கொடுத்துடலாம் நினைச்ச, ஆனா என்ன ஆச்சு பத்தியா? என்ன என் பிள்ளை அங்க என்னென்னலாம் கஷ்டப்பட போறாலோ தெரியல. இப்போ உனக்கு சந்தோஷமா ராணி? எங்க அம்மையும் நானும் எவ்வளவு சொன்னோம், ஒரு வார்த்தை கேட்டியா? இப்ப பாரு பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆயிட்டுன்னு. நான் என்ன கனவா கண்டேன்? அந்த அம்மா என் மேல இவ்வளவு கோவமா இருக்கோம் நீ? நான் நல்லவிய நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தேன். ஆனா அவிய இவ்வளவு மோசமா இருப்பவனு நினைச்சு கூட பார்க்கல, இப்பதான் தெரியுது. நான் தான் சொன்னேனே ராணி, எங்க அம்மா சொன்னாங்களே. ஏன் பாக்குறவிய கேக்குறவிய எல்லாரும் சொன்னாவ. உனக்கு காது இருந்தும் கேக்குறதுக்கு மனசு இல்ல. அவிய உங்ககிட்ட நல்லவிய மாதிரி நடிச்சிருக்காவ. நீயும் அந்த நடிப்பு பார்த்து ஏமாந்துருக்கா. இப்போ அவிய உன்னையவே மதிக்கிறது இல்ல. நம்ம பிள்ளைய அவிய எப்படி நடத்துவாவ? இவ்வளவு பணம் நம்மளுக்கு இருந்தும் நிம்மதி இருக்கா? நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு நம்மளால சந்தோஷப்பட முடியுதா? எல்லாத்துக்கும் உன்னோட அவசர புத்தி தான் காரணம். அனு அவளோட வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா. அது எவ்வளவோ நல்லதுன்னு இப்ப எனக்கு தோணுது. இல்லைன்னா உன் அவசர புத்தியால அந்த பையனுக்கு தான் கட்டி வச்சிருப்பா. அணுவோட வாழ்க்கை தான் இப்ப சிக்கி சீரழிஞ்சு போயிருக்கோம். அதுல போய் இப்ப 2வது பிள்ளைய தள்ளிட்டா. எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க சந்துருக்கு கட்டி கொடுப்பான்னு. நானாவது கட்டி கொடுத்து தொலைஞ்சே இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணமாவது நடக்கட்டுமேனு விட்டுட்டேன். அது இப்ப எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாரு. வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை. அந்த அம்மா சரியில்லைன்னு சொல்லும் போதுல நீ என்ன சொன்ன? மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போயிருவாரு, பிள்ளை அங்க போய் நல்லபடியா வாழ்வான்னு சொன்னா. ஆனா அவிய வெளிநாட்டுக்கு போற பிளானே இல்லாம இருக்காவ. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் ராணி. நம்ம ஃபாரினுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நிஜமாலே அவர் அங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரா இல்லையான்னு பாத்துட்டு வந்திருக்கலாம். எதுவுமே நம்ம பார்க்கல, எதையுமே நம்ம செக் பண்ணல. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? படிச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூடமா புத்தி இல்ல. நான் எவ்வளவு சொன்னேன் ராணி, பிசினஸ்ல மட்டும் டாப்ல இருந்தா போதாது. ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்திலயும் நீ முதல்ல இருந்திருக்கணும். அதுல நீ முட்டாளா இருந்திருக்கா ராணி. இப்பயாவது நீ புரிஞ்சுக்க நீ பண்ணது தப்புன்னு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் சரியா தான் பண்ணியிருக்கேன். சீக்கிரமே ஜெனிய மாப்பிள்ளைய அந்த வீட்டுக்கு வருவாவ. ராணி நீ இன்னும் ஒத்துக்கிட மாட்டல. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு இன்னும் புரியல அப்படித்தானே? இப்படி இருந்தா விளங்காது ராணி. நீங்க எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை வாழ்க்கை அங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. அதை நினைச்சு எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அவ அப்படி என்ன கஷ்டப்பட்டான்னு சொல்றிய? சமையல் வேலை பண்ற அவ்வளவுதானே? அங்க என்ன 50 பேர் 100 பேருக்கா சமைச்சு போட்டுட்டு இருக்கா? இருக்கதே 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு தான் உங்க மக சமைக்கா. சமைச்சு பழகட்ட ஒண்ணும் தப்பு இல்ல. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது ராணி. நம்ம பிள்ளையாவி என்ன எவ்வளவு பாடுபடுத்த போறாப்ல எனக்கு தெரியல. பேசாம கூட்டிட்டு வந்து ஜெனிய நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். உங்க மக தான் கூப்பிட்டாலே வரமாட்டீங்களே. நான் வாங்கி தந்திருக்க வீட்டுல வந்து நீ இரு, மாப்பிள்ள வருவாருன்னு சொன்னேன். அதுக்கும் அவ கேட்க மாட்டேங்க. வாங்கி தந்திருக்க வீட்டுக்கு எதுக்கு வான்னு கூப்பிடுறா? இங்க வந்து இருக்க வேண்டியதானே? அவ நம்ம வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட வேண்டியதானே ஜெனிய? நம்ம வீட்டுல குட்டி வந்துச்சு அந்த ஊர்க்காரவி என்ன பேசுவாவ? என் கௌரவம் என்ன வருது? கௌரவம் எல்லாத்துலயும் அந்த கௌரவம் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி அழிச்சு வச்சிருக்கா. நீ அதை ஞாபகம் வச்சுக்கறா. நீ ஒரு வார்த்தை எங்க வார்த்தையை கேட்டிருந்தா இப்ப பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். எதையுமே கேட்காததுனாலதான் நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சு. இப்போ இங்க பாருங்க, அது எதுவும் அழிஞ்சு போவேல. மாப்பிள்ள நல்லவர் தான். அவ அம்மா தான் ஏதோ பேசி கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். நான் வாங்கி கொடுத்துருக்க வீட்டுல ஜெனிய மாப்பிள்ளைய நல்லபடியா வாழ்வாவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரமே அது நடக்கும். எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்ல ராணி. அதுவும் நீ சொல்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் போய் தங்கச்சி சரோஜாவை பார்த்து பேச போறேன். என்னது? சரோஜாவை பார்த்து பேச போறீங்களா? அவட்ட போய் இப்ப நீங்க என்ன சொல்ல போறிய? இங்க நடக்க எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியுமா? ஏன் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நீ நேர்ல போய் பார்த்ததான் தெரிஞ்சுக்கிட்டா. அந்த வீட்டுல இருந்தே எல்லாருக்கும் தகவல் போயிருச்சு. ஷில்பா அங்கதானே வேலை பார்த்துட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா நம்ம பிள்ளைக்கு அங்க என்ன டார்ச்சர்லாம் நடக்குதுன்னு. நம்ம பிள்ளை வாயை திறந்து எதையுமே சொல்லல. எல்லார்கிட்டயும் ஷில்பா தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ஊருக்கே இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கும். நீ மூடி மறைச்சிடலான்னு நினைக்காத. இங்க பாருங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நீங்க போய் யார்ட்டையும் எதையும் சொல்லாம இருந்தா சரி. நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க யார் கேட்டாலும். என்னால பொய்லாம் சொல்ல முடியாது ராணி. நான் பொய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க அம்மா எனக்கு பிடிச்சி ஏசுனாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையோ? அதுக்கு உங்க தங்கச்சிட்ட போய் சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாளோ? அவளால என்ன முடியும்? அவளே ஒரு முட்டாள். அவகிட்ட போய் நம்ம வீட்டு விஷயம் எதையுமே சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். என் தங்கச்சி இப்ப உன்னை விட வசதியா இருக்கா ராணி. அவ ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவதான் அறிவாளி. அறிவா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா.
ஆமா, பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுத்துட்டா, எனக்கு தெரியாதோ? சரியான வர பட்டிக்காட்டுல போய் பொண்ணு எடுத்திருக்கா. எங்க எடுத்தாலும் பிள்ளை நல்ல பிள்ளை, அதை ஞாபகம் வச்சுக்க. என் தங்கச்சி வசதியா தான் இருக்கா, அவன் ஒன்னும் கஷ்டப்பட விட்டுற மாட்டா. அந்த பிள்ளை அங்க நல்லா தான் வாழுது, அவனும் அங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜெனியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு, அதுவும் ஒன்னால. இதுக்கு மேல உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியே போயிரும். நான் எங்க அம்மாவையும் எங்க தங்கச்சியும் போய் பார்த்து பேச போறேன். இப்ப எதுக்கு இவளை போய் பார்த்து பேசணும்? என்ன பேசணும்? என் மன நிம்மதிக்கு போய் பேச போறேன் ராணி, நீ இதுல தலையிடாத. ஷேய், இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிடவே கூடாதுன்னு இருக்காரு. அவகிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவ கை தட்டி சிரிப்பா. அதுக்கு தானே இந்த வழி.